அனைவருக்கும் வணக்கம். இன்றைய சுவாரஸ்யமான அலசலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம் தெரியுமா? உலக புகழ்பெற்ற எழுத்தாளர் P.G. Wodehouse எழுதின ஜீவ்ஸ் எக்ஸர்ட்ஸ் தி ஓல்ட் செரிபெல்லம் அப்படிங்கிற ஒரு சூப்பரான மூல கதையிலிருந்து சில அற்புதமான விஷயங்களை கத்துக்க போறோம். முதலாளிக்கும் வேலைக்காரருக்கும் நடுவில் இருக்கிற வழக்கமான அதிகார படிநிலைய Wodehouse எப்படி தலைகீழா மாத்தி அமைச்சிருக்காருனோ, அந்த நகைச்சுவைக்கு பின்னாடி ஒழிஞ்சிருக்கிற ஆச்சரியமான உளவியல் தந்திரங்களையும் நாம ரொம்ப சுவாரஸ்யமா அலச போறோம். சரி வாங்க, தாமதிக்காம உள்ளே போகலாம். முதல்ல ஒரு சின்ன கேள்வியோட ஆரம்பிக்கலாம். நீங்க எப்போதாவது ஒரு பெரிய சிக்கல்ல மாட்டிக்கிட்டு, அடடா யாராவது ஒரு மேதை வந்து இதெல்லாம் ஒரு மேஜிக் மாதிரி சரி செஞ்சிட மாட்டாங்களா அப்படின்னு ஏங்கி இருக்கீங்களா? நாம எல்லோருமே ஏதோ ஒரு கட்டத்துல அப்படி யோசிச்சிருப்போம் இல்லையா? Wodehouse உருவாக்குன பெர்ட்டி வூஸ்டர் அப்படிங்கிற கதாபாத்திரத்தோட வாழ்க்கையும் அப்படிதான் நகருது. அவன் பண்ற குளறுபடிகளை எல்லாம் சரி செய்ய அவனுக்கு ஒரு அதிபுத்திசாலி தேவைப்படுறாரு. அந்த மேதை வேற யாரும் இல்ல, அவரோட தனிப்பட்ட உதவியாளரான நம்ம ஜீவ்ஸ் தான். பெர்ட்டி வூஸ்டர் ஒரு இடத்துல சொல்றத கேளுங்களேன். நான் எப்போ முழிச்சிருக்கேன் அப்படிங்கறத ஒரு வித டெலிபதி மூலமா ஜீவ்ஸ் கண்டுபிடிச்சிடுறான். அவ உண்மையிலே ஒரு அற்புதமான ஆள். பாருங்க, இந்த பெர்ட்டி ஒரு பெரிய பணக்காரன். ஆனா அதிகாலையில தேநீர் குடுக்கறதுல ஆரம்பிச்சு அவனோட மொத்த வாழ்க்கையும் கவனிச்சுக்கிறது எல்லாமே ஜீவ்ஸ் தான். பெர்ட்டி முழிச்ச சரியா 2 நிமிஷத்துல சூடா சரியான பதத்துல தேநீரோட வந்து நிப்பாரு ஜீவ்ஸ். இந்த ஒரு சின்ன விஷயமே ஜீவ்ஸ் எந்த அளவுக்கு ஒரு சூப்பர் பவர் கொண்டவர் அப்படிங்கறத நமக்கு உணர்த்திடுது. பகுதி 1. ஜீவ்ஸின் மேதமை, ஒரு மூளைக்காரரின் செயல்பாடு. பெர்ட்டிக்கு ஜீவ்ஸ் ஒரு சாதாரண உதவியாளர் மட்டுமல்ல, அதை தாண்டி அவர் என்னவெல்லாம் பண்றாருன்னு இப்ப பார்க்கலாம். இவங்க 2 பேரோட பேச்ச கொஞ்சம் கவனிங்கள. ஒரு அழகான வசந்த காலத்து காலையை வர்ணிக்க பெர்ட்டி ரொம்பவே ஓவரா, அதாவது பளபளக்கும் புறாவின் மீது ஒரு உயிரோட்டமான கருவிழி மின்னுகிறது அப்படின்னு கவிதை பாடுறான். ஆனா நம்ம ஜீவ்ஸ் முகத்துல எந்த உணர்ச்சியும் காட்டாம ரொம்ப கூலா, முறையா, அப்படிதான் எனக்கு தெரிவிக்கப்பட்டுள்ளது ஐயா அப்படின்னு சொல்றாரு. பெர்ட்டியோட அந்த அதிகப்படியான பகட்டான பேச்சுக்கும் ஜீவ்ஸோட இந்த நிதானத்துக்கும் நடுவுல இருக்கிற முரண்பாடுதான் இந்த கதையோட மிகப்பெரிய ஹைலைட்டே. பகுதி 2. ஒரு நகைச்சுவையான காதல் நெருக்கடி, பிங்கோ லிட்டிலின் வருகை. இந்த ஒரு கதைக்கும் ஒரு நல்ல முரண்பாடு தேவை இல்லையா? இங்க பிங்கோ வழியா அந்த நெருக்கடி வருது. இப்ப பெர்ட்டியோட நண்பனான பிங்கோக்கு புதுசா ஒரு காதல். யார் மேல தெரியுமா? மேபல். இவங்க ரொம்ப வசதியெல்லாம் இல்லாத ஒரு சாதாரண டீ கடையில வேலை பார்க்குற பொண்ணு. எப்பவுமே பெரிய பெரிய விலையுறிந்த உணவகங்கள்ல சாப்பிடுற பணக்கார பின்னணி கொண்ட பிங்கோ இப்போ காதல்ல விழுந்ததுனால ஒரு சாதாரண கடையில உட்காந்துகிட்டு பச்சையான கோகோவையும் விலை குறைவான மேக்ரூன்களையும் சாப்பிட்டுக்கிட்டு அவளை ரசிச்சுக்கிட்டு இருக்கான். காதல் ஒரு மனுஷனை எப்படியெல்லாம் மாத்திடுது பாத்தீங்களா? ஆனா பிங்கோ மாட்டிக்கிட்ட சிக்கல் கொஞ்சம் பெருசுங்க. அவனுக்கு 3 பெரிய பிரச்சனை. 1, அவன் மேபல் மேல பைத்தியமா இருக்கான். 2, அவன் தன்னோட பணக்கார மாமா மார்டிமரோட பணத்தை நம்பிதான் வாழ்ந்துகிட்டு இருக்கான். 3, ஒரு டீக்கடை பொண்ண தன்னோட மருமக கல்யாணம் பண்ணிக்க போறான் அப்படிங்கறத அந்த மாமா கனவுல கூட ஏத்துக்க மாட்டாரு. ஏன்னா அவருக்கு இந்த அந்தஸ்து வேறுபாடுங்கிறது ரொம்ப முக்கியம். மாமா மட்டும் பணத்தை நிறுத்திட்டாருன்னா பிங்கோவோட நிலைமை அவ்வளோதான், ரொம்ப பரிதாபமா ஆகிடும். பகுதி 3. மூளைக்காரரின் ஆலோசனை காப்பாற்ற வரும் ஜீவ்ஸ். சரி, இந்த தீர்க்க முடியாத பிரச்சனைய கொண்டுகிட்டு நேரா யார்கிட்ட போவாங்க? வாங்க பார்க்கலாம். ஜீவ்ஸ் களத்துல இறங்கிட்டாரு. அவரோட இலக்கு யார தெரியுமா? பிங்கோவோட மாமா, முதியவர் திரு லிட்டில். அவர் ரொம்ப அமைதியா இருக்க விரும்புறவர். அது மட்டும் இல்லாம விதவிதமா ருசியா சாப்பிட ரொம்ப பிடிக்கும் அவருக்கு. ஆனா இப்போ ஒரு சின்ன சிக்கல். அவருக்கு கீழ்வாதம், அதாவது கவுட் நோய் வந்திருக்கு. இதனால அவருக்கு பிடிச்ச சாப்பாடெல்லாம் சாப்பிட முடியாம ரொம்பவே கோவத்திலையும் எரிச்சல்லையும் இருக்காரு. இப்ப நம்ம முன்னாடி இருக்கிற மிகப்பெரிய கேள்வி இதுதான். எப்பவுமே கோபமா இருக்கிற, அதுவும் படுக்கையில வலியில துடிச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு பணக்கார மாமாவை எப்படிங்க சம்மதிக்க வைக்கிறது? இங்க சாதாரணமா போய் கெஞ்சுறதோ இல்ல லாஜிக்கா பேசுறதோ கண்டிப்பா வேலைக்கே ஆகாது. இதுக்கு ரொம்பவே தந்திரமான ஒரு பிளான் தேவை. பகுதி 4. ஆலோசனையின் சக்தி, ஒரு உளவியல் பெருந்திட்டம். இங்கேதான் ஜீவ்ஸ் தன்னோட வேலையை காட்ட போறாரு. மாமாவுக்கு வந்திருக்கிற அந்த நோயையே தங்களுக்கு சாதகமா மாத்த ஜீவ்ஸ் ஒரு மாஸ்டர் பிளான் போடுறாரு. இதுல 3 படிகள் தான். முதப்படி, மாமா படுக்கையில இருக்கிறதுனால ஒரு அன்பான மருமகனா பிங்கோ தினமும் போய் அவருக்கு புத்தகங்களை படிச்சு காட்டணும். 2வது படி, என்ன புத்தகம் படிக்கணும் அப்படிங்கறத நம்ம ஜீவ்ஸ் தான் முடிவு பண்ணுவாரு. 3வது படி, அந்த புத்தகங்கள் இருக்கிற கருத்துக்கள் மாமாவோட மனசுல இருக்கிற அந்த அந்தஸ்து பத்தின பார்வைய மெல்ல மெல்ல மாத்தும். எப்படி இருக்கு பாத்தீங்களா பிளான்? மாமாவோட மனசை மாத்த ஜீவ்ஸ் எடுத்த அந்த ஆயுதம் என்ன தெரியுமா? ரோசி எம். பேங்க்ஸ் எழுதின ஆல் ஃபார் லவ் மற்றும்
எ ரெட் ரெட் சம்மர் ரோஸ் அப்படிங்கிற 2 ரொம்ப சாதாரணமான காதல் நாவல்கள். இந்த நாவல்களோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, இதுல கீழ்மட்ட அந்தஸ்துல இருக்கிற பெண்களை உயர் அந்தஸ்துல இருக்கிற பணக்காரர்கள் கல்யாணம் பண்ணிக்கிறத ரொம்ப பெருமையா தூக்கி வச்சு கொண்டாடுற மாதிரி எழுதியிருப்பாங்க. இந்த புத்தகங்களை ஜீவ்ஸ் தன்னோட அத்தைகிட்ட இருந்து இரவலா வாங்கிட்டு வராரு. இங்கதான் ஒரு ஆழமான ரொம்பவே முக்கியமான ஒரு உளவியல் கோட்பாடை நம்ம கத்துக்க போறோம். அதுதான் நேரடி ஆலோசனை அல்லது டைரக்ட் சஜஷன். ஒரு குறிப்பிட்ட கருத்து ஒருத்தரோட காதுல தொடர்ந்து திரும்ப திரும்ப விழும்படி செஞ்சா என்ன ஆகும்? அவங்களுக்கே தெரியாம அவங்க மனசு அதை நம்ப தொடங்கிடும். இதைத்தான் ஜீவ்ஸ் ரொம்ப அழகா பர்ட்டிக்கு விளக்குறாரு. இது வெறும் ஒரு நகைச்சுவை கதை மாதிரி தெரிஞ்சாலும் இதுக்குள்ள மறைஞ்சிருக்கிற இந்த உளவியல் உண்மை ரொம்பவே பவர்ஃபுல்லானது இல்லையா? இது நிஜமாவே எப்படி வேலை செய்யுதுன்னு ஜீவ்ஸ் நம்ம அன்றாட வாழ்க்கையோட ஒப்பிட்டு சொல்றாரு பாருங்க. இந்த சோப்பு விற்கிற விளம்பரங்கள், அப்புறம் போர்க்காலத்துல அரசாங்கம் பண்ற பிரச்சாரங்கள், இது எல்லாமே இதே நேரடி ஆலோசனை முறையை தான் பயன்படுத்துது. திரும்ப திரும்ப ஒரு பிராண்ட் சோப் தான் சிறந்ததுன்னு டிவியில பார்த்தா நம்ம கடைக்கு போகும்போது அறியாமலேயே அதை தானே வாங்குறோம். அதே தந்திரத்தை தான் இங்கேயும் பயன்படுத்துறாங்க. தொடர்ந்து அந்தஸ்து குறைஞ்ச பெண்களை கல்யாணம் பண்றது சரின்னு நாவல்களை கேட்டுக்கிட்டு இருக்கிற மாமா ஒரு கட்டத்துல தன்னோட மருமகனோட காதலியும் அப்படியே ஏத்துக்குவார் அப்படிங்கிறது தான் நம்ம ஜீவ்ஸோட மாஸ்டர் பிளான். சரி, இறுதியா ஒரு நிமிஷம் உங்களை நீங்களே கேட்டுக்க வேண்டிய ஒரு கேள்வியோட இதை நாம நிறைவு செய்வோம். 1920களில் எழுதப்பட்ட ஒரு நகைச்சுவை கதையில வர்ற இந்த நேரடி ஆலோசனை தந்திரம் இன்னைக்கு உங்க வாழ்க்கையில எப்படி வேலை செஞ்சுக்கிட்டு இருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்களை சுத்தி இருக்கிற இந்த சமூக வலைத்தளங்கள், செய்தி ஊடகங்கள், அப்புறம் விளம்பரங்கள் எல்லாம் இந்த முறையை பயன்படுத்தி உங்களோட முடிவுகளை, நீங்க வாங்குற பொருட்களை, ஏன் உங்களோட அரசியல் பார்வையை கூட எப்படி வடிவமைக்குதுன்னு கவனிச்சிருக்கீங்களா? ஜீவ்ஸோட இந்த மூளை செயல்பாடு வெறும் நகைச்சுவைக்கானது மட்டும் இல்ல, மனித மனசை பத்தின ஒரு மிகப்பெரிய பாடம். இந்த ஆழமான சிந்தனையோட இன்றைய அலசல முடிச்சுக்கலாம். மீண்டும் சந்திப்போம். நன்றி.